ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 25 தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவேன். என் கூட சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம திடீர்னு போய் கேட்போம்ல, என்ன நடக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க கேட்போம்ல. இது இங்கிலீஷில் வாட்ஸ் கோயிங் ஆன்னு கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன். நெக்ஸ்ட், நான் உன்னை திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லுவோம்ல. இது இங்கிலீஷில் ஐ வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது நீங்கள் ஐ வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லலாம். ஐ வில் கெட் பேக் டு யூ. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சும்மா நான் விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது இங்கிலீஷில் ஐ எம் ஜஸ்ட் கிட்டிங்னு சொல்லலாம். ஐ எம் ஜஸ்ட் கிட்டிங். நெக்ஸ்ட், நீ தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. இப்போ 2 டிசிஷன் இருக்குது, எது எடுக்கிறது, எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க அப்படின்னா அது உன்னோட பொறுத்தது, நீ தான் முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இட்ஸ் அப் டு யூ. உன்னை பொறுத்தது. இட்ஸ் அப் டு யூ. நீ என்ன பண்ண நினைக்கிறியோ அதை பண்ணு. இட்ஸ் அப் டு யூ. நெக்ஸ்ட், நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியுது, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை நம்ம இங்கிலீஷில் ஐ see what you mean. ஒரு விஷயம் கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அப்போ கொஞ்சம் தடுமாறுவாங்கல்ல. அப்போ நம்ம சொல்லுவோம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை நம்ம இங்கிலீஷ்லேருந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். ஐ see what you mean. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நெக்ஸ்ட், நீ அதை மறுபடியும் சொல்ல முடியுமா, எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்கிறியா அப்படின்னு கேட்போம்ல. இது இங்கிலீஷில் could you say that againன்னு சொல்லலாம். could you say that again. நெக்ஸ்ட், நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ am on my way. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். இது இங்கிலீஷில் ஐ am on my wayன்னு சொல்லலாம். ஐ am on my way. நெக்ஸ்ட், அது நல்லா இருக்கு போல இருக்குது. இப்போ ஏதோ ஒரு ஐடியா உங்ககிட்ட சொல்கிறாங்க, அந்த ஐடியா நல்லா இருக்குது, இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா that sounds good. ஏதோ ஒரு ஐடியா உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க, இது நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இது நம்ம இங்கிலீஷில் that sounds good அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், பரவாயில்ல விடு. நெவர் மைண்ட். இப்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஏதோ சொல்கிறாங்க, அது நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி விடுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. சரி விடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு தெரியப்படுத்து. இது இங்கிலீஷில் லெட் மீ நோ. இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா, இல்லை காலேஜுக்கு போகலாமா, இல்லை லீவ் போடலாமா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நம்ம இங்கிலீஷில் லெட் மீ நோன்னு சொல்லலாம். லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. நெக்ஸ்ட், டைம் எடுத்துக்கோ, அவசரம் இல்லை, டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. டேக் யுவர் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லு, இல்லை டைம் எடுத்து இந்த ஒர்க் எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுன்னு சொல்லுவோம்ல. இப்போ டைம் எடுத்துக்கோன்னு சொல்லும் போது டேக் யுவர் டைம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அதை பற்றி கவலைப்படாது. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் வரி அபவுட் இட். கவலைப்படாதுன்னா டோன்ட் வரி, அதை பற்றின்னு சொல்லும் போது அபவுட் இட், டோன்ட் வரி அபவுட் இட். நெக்ஸ்ட், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. இது இங்கிலீஷில் that's not a big dealனு சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு நிச்சயமாக தெரியல. இப்போ ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க, எனக்கு இது தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நம்ம இங்கிலீஷில் ஐம் நாட் ஷுர்னு சொல்லலாம். எனக்கு உறுதியாக தெரியல. நெக்ஸ்ட், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லுவோம்ல. இது நம்ம இங்கிலீஷில் லாங் டைம் நோ சீன்னு சொல்லலாம். லாங் டைம் நோ சி. இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணும் போதோ ஆர் நேரில் மீட் பண்ணும் போதோ, இப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாங் டைம் நோ சீன்னு சொல்லுங்கள். லாங் டைம் நோ சி. நெக்ஸ்ட், எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை அப்படின்னு சொல்லுவோம்ல. இது நம்ம இங்கிலீஷில் ஐ டோன்ட் திங்க் ஸோன்னு சொல்லலாம். எனக்கு அப்படிலாம் தோணலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது ஐ டோன்ட் திங்க் ஸோன்னு சொல்லலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ. நெக்ஸ்ட், எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் நோ ஐடியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் அந்த அர்த்தத்தில் அதை சொல்லலை. இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருப்பீங்க, அது தப்பாக புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு. அதை நம்ம இங்கிலீஷில்
ஐ டிடன்ட் மீன் தட். ஐ டிடன்ட் மீன் தட். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீ தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லுவோம்ல, ஐ டிடன்ட் மீன் தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, லெட் மீ ட்ரை. லெட் மீ ட்ரை. நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது லெட் மீ ட்ரை. லெட் மீ ட்ரை. நெக்ஸ்ட், நான் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறேன். நான் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறேன். இது இங்கிலீஷில் ஐ வில் திங்க் அபவுட் இட். ஐ வில் திங்க் அபவுட் இட். நான் அதை பற்றி யோசிச்சு பார்க்குறேன், யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதை பற்றி யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லும்போது ஐ வில் திங்க் அபவுட் இட். ஐ வில் திங்க் அபவுட் இட். நெக்ஸ்ட், நம்ப முடியல, என்னால் அது நம்ப முடியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல, நம்ப முடியலை அப்படின்னு சொல்லும்போது ஐ காண்ட் பிலீவ் இட். ஐ காண்ட் பிலீவ் இட். என்னால் அதை நம்ப முடியல. நெக்ஸ்ட், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன், ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஐம் ஆல்மோஸ்ட் டன்னு சொல்லலாம். ஐம் ஆல்மோஸ்ட் டன். இப்போ யாரோ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன வேலை முடிஞ்சிருச்சா, வேலை முடிச்சிட்டியா நீ அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐம் ஆல்மோஸ்ட் டன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இல்லை ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, இதே இங்கிலீஷில் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட்னு சொல்லலாம். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், நான் டிராஃபிக்கில் சிக்கிட்டேன். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக். ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எனக்கு மறந்து போயிடுச்சு, எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு உண்மையாலுமே ஞாபகமே இல்லை, சுத்தமாக மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஐ டோட்டலி ஃபர்காட் இட். ஐ டோட்டலி ஃபர்காட். ஐ டோட்டலி ஃபர்காட்னு சொல்லலாம். எனக்கு அது சுத்தமாக மறந்துடுச்சுன்னா ஐ டோட்டலி ஃபர்காட். இந்த 25 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த 25 சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 25 சென்டென்ஸுமே உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே தமிழ் வழியை ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்